என்னென்னத்தையோ தேடி போகிறேன். படிக்கணும்னு நினச்சேன், படித்தேன். நல்ல வேலை கிடைக்கணும்னு நினச்சேன், அதை தேடினேன், வேலை வந்துச்சு. பணம் வரணும்னு நினச்சேன், அது வந்துச்சு. கல்யாணம் பண்ணணுன்னு தேடிப்போம், நல்ல பொண்ணை தேடினேன். இப்படி வாழ்க்கை பூரா தேடிக்கிட்டே போகிறேன். எதை தேடுறோம்னே தெரியல குருஜி. திடீர்னு இப்படி நின்று பார்த்தா எதுக்குடா வாழ்கிறோம்னு தான் இருக்குது. எதை தான் நம்ம தேடிட்டு இருக்கிறோம்? எப்போ தான் எனக்கு இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை எப்போ கிடைக்கும் குருஜி? வாழ்க்கையில் எல்லாரும் எதை தெரியுமா தேடுறீங்க? முதல்ல என்ன தேடுறோம்னே நீங்கள் மறந்து போயிட்டீங்க சார். அதுதான் சார் பிரச்சனை. ரொம்ப அற்புதமான கேள்வி. இப்போ எல்லாரையும் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், நீங்கள் எதை தேடுறீங்கன்னு நான் கேட்டேன்னு வைங்களேன், நீங்கள் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? குருஜி எனக்கு பணம் வேணும் குருஜி, நல்ல வருமானம் வேணும் குருஜி, வீடு வாங்கணும் குருஜி, சூப்பர் காராக வாங்கணும், ப்ரீமியம் BMW வாங்கணும், பென்ஸ் வாங்கணும், ஃபெராரி வாங்கணும் குருஜி, நல்ல காராக வாங்கணும் குருஜி, சூப்பராக எனக்கு பீச் ஹவுஸ் எல்லாம் எனக்கு வேணும் குருஜி, கோடிக்கணக்கில் எனக்கு செல்வம் வேணும் குருஜி, நல்ல ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணணும் குருஜி, நல்ல ஒரு வாழ்க்கை, நினச்சதெல்லாம் நடக்கணும், நாடு நாடாக போகணும். இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட ஆசை வச்சுருக்கிறீங்க. இப்போ நான் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் என்ன தெரியுமா சொல்கிறேன்? இவ்வளவு விஷயத்தை உங்களுக்கு வேணும்னு நீங்கள் இருக்கிறீங்களே, இது எதுவுமே உங்களுக்கு வேண்டாங்க. உங்களுக்கு வேணுங்கிறது என்ன தெரியுங்களா? உணர்வு தாங்க வேணும். ஒவ்வொரு மனிதனும் உணர்வைத்தான் தேடுகிறான். அப்போது எனக்கு பணம் தானே வேணும் குருஜி. கரெக்டு. பணம் வந்தால் என்ன பண்ணுறீங்க? எனக்கு அந்த வீடு வேணும். சரி, 12வது மாடியில் அந்த பர்டிகுலர் பென்ட் ஹவுஸ் வீடு எனக்கு வேணும். சரி, அந்த வீட்டை வாங்கிட்டேன். அந்த வீடு ஒரு 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா. அந்த வீட்டை வாங்கிட்டீங்க. அந்த வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு வியூ பார்த்தீங்கன்னா அப்படியே பிரமாதமாக இருக்குது குருஜி, அப்படியே ரசிக்கிறீங்க. அந்த வீட்டுக்குள்ளே போய் உட்கார்ந்த உடனே அந்த வியூவு, அந்த இடம், அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு உணர்வு வருது இல்லையா? அந்த உணர்வு தான்யா உனக்கு வேணும். இப்போ ஒரு பென்ட்லி வாங்கணும், போர்ஷே வாங்கணும், இந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்க. இப்போ அந்த காரை வாங்கிட்டு அதில் உட்காந்து ஓட்டிகிட்டு போகிறீங்க. ஓட்டிகிட்டு போனால் எப்படி இருக்குடா வண்டி, அப்படியே சூப்பராக இருக்குது, என்ன ஒரு ஃபீலு, அப்படி இருக்கணும். அந்த காரில் உட்காரும்போது ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? அந்த உணர்வு தான் உனக்கு வேண்டும். ஸோ ஒவ்வொரு மனிதனும் எதை தேடுகிறான் என்று சொன்னால் உணர்வைத்தான் தேடுகிறீர்கள். அந்த உணர்வு எதில் இருக்குது? பெண்ணிடத்தில் இருக்குது, வீட்டில் இருக்குது, காரில் இருக்குது, மனைவிட்ட இருக்குது, பவரில் இருக்குது, உலகத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. சார், இந்த உணர்வு எங்கேயுமே இல்லைங்க. இந்த உணர்வு உள்ளேயே இருக்கிறது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதுதான் உங்களுக்கு புரியவில்லை. இதனால தான் நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இதையெல்லாம் தேடி தேடி போய் கடைசியில் தேடலில் போய் நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் போய் உணர்வும் போய்விட்டது. உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கு இல்லையா? அந்த சந்தோஷமான ஒரு உற்சாகமான ஒரு ஆனந்தமான ஒரு பரவசமான ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? அந்த உணர்வுக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த உணர்வுக்கும் மனைவிக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த உணர்வுக்கும் பவருக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த உணர்வுக்கும் எந்த சொத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. இதுதாங்க பெரிய ரகசியம். அப்படின்னா அந்த உணர்வு எங்கே இருக்குது குருஜி? அதைத்தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையை தாங்க புரியாமல் கோடிக்கணக்கான பேர் உணர்வை தேடுறோம்னே தெரியாமல் பொருளை தேடி தேடி வாழ்க்கையினுடைய சக்தியை பூரா இழந்து வாழ்க்கையவே இழந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த ரகசியத்தை சித்தர்கள் அறிந்து அதுக்குண்டான சூட்சமத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதைத்தான் ப்ராசஸாக மாற்றி உங்களை உணர வைப்பது தான் இந்த